ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்க நுளம்பூரில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ டூப்ளெக்ஸ் ஹவுஸ் 3 BHK தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி கூட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. அதையும் நான் வந்து ஒரு பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, அதையும் வந்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். இல்லை வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி 75 லேக்கில் வருது, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த 2 ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் பிராண்ட் நியூ. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 days பிஃபோர் தான் அது வந்து பில்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. இந்த ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட். இந்த ரோடு வந்து 24 ஃபீட்டு. இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு முகப்பேர் வெஸ்ட் டிப்போ இருக்குது இல்லையா, ஜஸ்ட் ஒரு 600 மீட்டரில் உங்களுக்கு வந்துடும். அது இங்கேருந்து மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 to 600 மீட்டரில் இருக்குது. உங்களுக்கு நியர்பை வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனோ இல்லை மெடிக்கல் ஷாப்போ அது வந்து பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் கார் வந்து 2 நிறுத்த முடியும். எஸ்யூவி டைப் கார் 1 நிறுத்த முடியும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு 4 பைக் நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு அயன் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னாடியே வந்து சம்பு கொடுத்துருக்காங்க கீழே. இதுதான் வந்து மெட்ரோ வாட்டர் சம்ப். இது ட்ரைனேஜ் வந்து ஆல்ரெடி கனெக்டடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஏரியா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க டூப்ளெக்ஸ் டைப்பில். இது பம்பு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோட் பெயிண்ட்டு, சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கையில் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 days முடிச்சு கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போகணும்னா உங்களுக்கு வந்து 90% வரலையும் லோன் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் டோர் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு டீ கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து லேண்டு வித் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால். ஸோ இதிலிருந்து வந்து டூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், இது 2 தான். அதுக்கு மேலே டெரஸு. எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஒன்று ஒன்றா. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டடு. ஆனால் ஒரு கோட் பெயிண்ட்டும் ப்ளஸ் வந்து பாத் ஃபிட்டிங்ஸ் வந்து சிலது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அவங்க கேட்டது வந்து 4 to 5 days. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து 4 to 5 days வந்து முடிச்சு கொடுத்துட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹாலு. இதில் வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா தனியாக அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதுதான் டைனிங் ஏரியா. அது ஜஸ்ட்டு கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது கிச்சனுக்கு வந்து வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி வச்சு அதில் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் சைஸாக இருந்தாலும் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சன் பொறுத்தளவுக்கும் செல்ஃப்லாம் கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு வச்சுருக்காங்க உள்ள. கீழே பொறுத்தளவுக்கு ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஏரியா, ஒரு கிச்சன், ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை இதில் மட்டும். ஓகேன்ட்டாக்கா அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ். இது 13.5 into 13 feet இதனுடைய சைஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். உங்களுக்கு ஹேண்ட்ரைல் பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் 2 பக்கம் திரும்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹால் டைப்பில் இருக்கும் முன்னாடி. பெட்ரூமுக்குள்ளே வந்து இந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு. மேலே ஃபால் சீலிங் பொறுத்தளவுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 இன்ச்சில் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஓவர் கிராண்டாக இல்லை, ஜஸ்ட் ஹீட்டு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அது பண்ணது. அது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு பெட்ரூம். அது செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருன்றதுனால உங்களுக்கு வந்து லைட்டிங் நல்லாயிருக்கு பாருங்கள், நேச்சுரல் லைட்டிங். ஸோ வித் அட்டாச் பாத்ரூம். அது இன்னும் எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பெட்ரூம் சைஸுக்கு வந்து இது நல்லாவே இருந்தது. இது ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எல்லாமே இங்கே பண்ண முடியும் உங்களால். இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இது வந்து ரோட் சைடில் இருக்குது இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும். இதுவும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. 15 into 13 feet. இது அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு. இந்த லைன் ஃபுல்லாக வந்து நீங்கள் வார்ட்ரோப் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்குது. வித்து வந்து இதில் வந்து உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய பாத்ரூமும் இருக்குது இதில். இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். உண்மையிலே இந்த வீட்டோடைய லொக்கேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நியர்பை இருக்க லொக்கேஷன்லாம் நல்லாவே இருக்கும். அது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80% 90% வந்து கண்டிப்பாக நீங்கள் போக முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK டூப்ளெக்ஸ் டைப்பாக பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நியூ. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டு, லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து அப்ரூவ்டு லேண்டு அண்டு பில்டிங்கும் அப்ரூவ்டு தான். உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் அவைலபிள் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஒரு பால்கனி இருக்குது. 24 feet ரோடு வந்து இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாங்கன்னா 1.85 crore நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. எனி இந்த ப்ரைஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் 2 ப்ராப்பர்ட்டி பற்றி பேசலான்னு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பேசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட்லேயே இருக்குது. 75 lakhs சொல்கிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 468 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து 1600 பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் +2 கொடுத்துருக்காங்க. G+2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கே இல்லை. அதனால் வந்து அது யோசிச்சுக்கோங்க. 2 years ஓல்டு. சவுத் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் வந்து அவைலபிள் சொல்லியிருக்காங்க. போர் வாட்டர் அவைலபிள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 16 feet ரோடு தான் அது. ஆனால் லோன் போகிறதுனா லோன் போகலாம், அது போக முடியும் சொல்கிறாங்க. ரெண்ட்டு வந்து இப்போதைக்கு வந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 30,000 வரலையும் ரெண்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா 75 lakhல வந்து உங்களுக்கு அது நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து 30,000 வந்து ரெண்டல் வருது. அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரியும்போது கால் பண்ண கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, பிராண்ட் நியூ. உங்களுக்கு முகப்பேர் வெஸ்ட்டோ அல்லது முகப்பேர் ஈஸ்ட்டோ, நொலம்பூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், பிராண்ட் நியூவில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆஸ் அ வாஸ்துப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல வீடாக இருக்கும் உங்களுக்கு. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரியும்போது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.